பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் திரு நாராயணன் திருப்பதி நம்மோடு இணைந்திருக்கிறார். இது அஃப்கோர்ஸ் இதை வந்து இந்திய அரசை நம்ம பிளேம் பண்ணிட முடியாது, இது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனை. பட் ஆர் வி ரெஸ்பாண்டிங் இனஃப்? கண்டிப்பாக. நேற்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் பேசும்போது கூட இந்தியா எந்த அளவிற்கு இந்த சிக்கலை, இந்த இடர்பாடுகளை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். உறுதியாக குறைந்தது நம்ம 40 to 50 நாட்களுக்கு மேலான கையிருப்பு இருக்கிறது. அதே போல எப்படி நம்முடைய எண்ணெய் நிறுவனங்கள் இந்த சமையல் கேஸ், இதை எப்படி எரிவாயுவை எப்படி அதிக அளவில் தயாரித்து மக்களிடத்திலே எடுத்து செல்ல வேண்டும் என்பது குறித்த முன்னேற்பாடுகளை அனைத்து எண்ணெய் நிறுவனங்களும் செய்து வருகிறது. அதற்கு உண்டான தயாரிப்புகளை எப்படி முன்னெடுத்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய இந்த எரிவாயுவை எப்படி, அதாவது பல்வேறு கடல்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. கப்பல்கள் வராத இயங்காத சூழ்நிலையும் கூட எப்படியாவது நாம் அதை உறுதியாக விரைவாக எடுத்து வரக்கூடிய அத்தனை முன்னேற்பாடுகள் செய்து வருகிறோம் என்று அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. மக்கள் இதை மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும். அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டினை, உறுதியான பல்வேறு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அரசு இன்னும் பெட்டரா மக்களை ப்ரிப்பேர் பண்ணிருக்க முடியும் நீங்க நினைக்கலையா? ஏன்னா இன்னைக்கு இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். இது இன்னும் மோசமாகக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்கே உணவகங்களை நம்புறவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தேவைகளுக்கே பாதிப்பு வரத்துக்கான சூழல் இருக்கிறது. இன்னும் கூட அரசு நாட்டு மக்களை பெட்டரா இதற்கு கருத்து சொல்லி எப்படி தயாராகணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிருக்க முடியுங்கிற கருத்தும் நிலவுது. 90 விழுக்காட்டிற்கும் மேலான எரிவாயு என்பது நாம வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு போர் சூழலில் மற்ற நாடுகளை நாம் ஒப்பிடும் பொழுது இந்தியாவில தான் ஒரு மிக மிக முக்கியமான இந்த மாதிரியான சூழ்நிலை இந்தியாவில தான் தங்கு தடையற்று இது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மற்ற நாடுகளை நாம ஒப்பிடும் பொழுது பல நாடுகள்ல, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் எப்படி இன்னும் 2-3 நாட்களுக்கு மேல ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை இங்க இல்லை. அதனால இந்திய அரசாங்கம் மிக மிக முன்னெச்சரிக்கையோடு இதுல நடந்து கொண்டிருக்கிறது. உறுதியாக எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நாம இதை கடந்து சென்று விட முடியும். நமக்கு கையிருப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் வரவேண்டிய எரிவாயு அதிக அளவில் சீக்கிரமே வந்து அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாராளுமன்றத்தில் துறை அமைச்சர் மிக தெளிவாக இது குறித்து பேசியிருக்கிறார். இப்போ எஸ்மா சட்டத்தை நம்ம இன்வோக் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் திண்ணம் இல்லையா, இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படுவதை வந்து தடுக்க முடியாதுங்கிறது திண்ணம் இல்லையா? நாட்டு மக்களை இன்னமும் கூட பிரதமர் அளவில் சொல்லி இட் இஸ் அ அன்பிரசிடென்டட் கிரைசிஸ், அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன் இதை இன்னும் சரியாக கையாள முடியும் இல்லையா நாட்டு மக்கள்? இல்லை, இது என்னை பொறுத்தவரையில நான் ஒரு வாரத்திலேயே பாராளுமன்றத்தில் இது குறித்த ஒரு மிக தெளிவான ஒரு அறிக்கையை அமைச்சர் சமர்ப்பித்திருக்கிறார். இதனால பொதுமக்களுக்கு எந்த விதமான, குடும்பங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்படாத அளவிற்கு தான் இதுவரையிலும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் போர் என்பது சர்வதேச அளவில் நம் கையில் இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி இந்த அரசாங்கம் இதை எப்படி சமாளிக்க வேண்டுமோ மிக மிக திறமையாக சமாளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு அன்பிரசிடென்டட் கிரைசிஸ் மாற்று கருத்தில் இதனது காரண கர்த்தாக்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாதவர்கள் என்பதும் நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் இப்போ அன்ஃபோல்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த கிரைசிஸை நம்ம எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி இதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். இது ஒரு லக்ஸுரி என்ற அளவில் பார்த்திட முடியாது. என்றால் அடிப்படை தேவைகளுக்கே உணவகங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் நாடு முழுக்க, என் தமிழ்நாட்டில் சென்னை போன்ற பெருநகரங்களில் பெருமளவுக்கு இருக்கிறார்கள். எல்லா வகைகளிலையும் இதனது பாதிப்புகளை நம்மளால் உணர முடியும். திரு நாராயணன், இஃப் யூ ஆர் வித் அஸ், இன்னைக்கு எல்பிஜி தட்டுப்பாடு, நாளை இது வந்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டாக கூட முடியலாம் இல்லையா? அதை நோக்கி போறதுக்கான சூழலும் இருக்கு. ஆர் வி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்? எல்பிஜி தட்டுப்பாடு என்பது இன்றைய தேதியில இல்லை என்பதைத்தான் நாம் சொல்லி இருக்கிறோம். தட்டுப்பாடு நம்ம உணர்றோம்ல. இன்னைக்கு ஹோட்டல்களுக்கெல்லாம் கிடைக்கல, பெங்களூர்ல கிடைக்கல, அதை நிரப்புறதே நிறுத்திட்டாங்க. இல்ல, இது வந்து ஒரு பேனிக் தான். இந்த பேனிக் கிடையாது. அந்த பேனிக்கை சரி செய்யறதுக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க. மிக தெளிவாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு விரைவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய
யுத்திகளை கையாள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நம்மை பொறுத்தவரையில உறுதியாக தட்டுப்பாடு என்பது கிடையாது. ஒரு சில பேர் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்துல அதை ஸ்டாக் வைக்கணும்ன்றதுக்காக சில பேர் செய்யலாமே தவிர மிக தெளிவாக நம்முடைய அரசு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. நீங்க ஒரு ரோசி பிக்சர் பெயிண்ட் பண்றீங்களோ, அதுக்கு காரணம் அரசு இல்ல, இது ஒரு சர்வதேச சூழல்ங்கிறத பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு வணிக சிலிண்டர்களை குறைச்சிருக்கிறாங்க, முன்னுரிமை டொமஸ்டிக் சிலிண்டருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தட்டுப்பாடு தானே? வணிக சிலிண்டர்களை நம்பி இருக்கக்கூடிய முதல்ல இல்ல வயல்கள் எவ்வளவு இருக்கு இல்ல முதல்ல நாம வீடுகளுக்கு செலுத்தக்கூடிய வீடுகளுக்கு பொருந்தக்கூடிய அந்த சிலிண்டர்களுடைய வரத்துகளை உறுதி செய்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த நீங்க சொல்லக்கூடிய வணிக சிலிண்டர்கள், அதாவது மருத்துவமனைகளோ அல்லது ஹோட்டல்களோ, இதுலயும் எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்காது என்று அரசாங்கம் உறுதி கூறி இருக்கிறது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, உறுதியாக நாம் சொல்லி இருக்கிறோம். இதுல மீடியாவில் வரக்கூடிய செய்திகள், சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்து மக்கள் பேனிக் ஆகி ஒருவேளை தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து கூட ஒரு சின்ன சிக்கல்கள் உருவாகலாம். ஆனால் அரசு தெளிவாக இருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்த நேரத்துக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவுறுத்தல்களை தெளிவாக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி, தினமும் இரவு 8 மணிக்கு.